ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1248 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு ஆதித்தமிழகத்தின் அந்தணர்கள் கேரளத்தில் தமிழ். முந்தைய தொடர்ச்சி. மலையாள தேசத்தின் தோற்றுவாயை பற்றி கூறுவதாக கேரளோத்பத்தி என்று புஸ்தகம் இருக்கிறது. சில புராணங்களிலும் இந்த சமாச்சாரம் வருகிறது. அவற்றிலிருந்து தான் கதை சொன்னேன். நம்பூதிரிகளில் சோழியர்கள் கொஞ்சம் பேரே மிச்சம் இருந்தார்கள். பாக்கி எல்லாம் தெலுங்கு பிராமணர்களும் கன்னட பிராமணர்களும் தான். தெலுங்கில் இல்லு என்றால் வீடு, கன்னடத்தில் மனே என்றால் வீடு, தமிழில் இல்லம் மனை என்ற 2 வார்த்தைகளும் இருக்கின்றன. நம்பூதிரிமார்களில் சிலர் தங்களை குறிப்பிட்ட ஒரு மனாவை சேர்ந்தவர்களாகவும் சிலர் தாங்கள் குறிப்பிட்டதொரு இல்லத்தை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆச்சாரியாளின் குடும்பத்திற்கு கைப்பள்ளி மனா என்று பெயர் என்கிறார்கள். இல்லம் சொல்லிக்கொள்ளும் நம்பூதிரிகள் ஆந்திர தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்றும், மனா சொல்லிக்கொள்பவர்கள் கர்நாடகத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் பொதுவாக கொள்ளலாம் என்றும், ஆதித்தமிழ்ச் சோழியர்களின் வழி வந்தவர்களிலும் கொஞ்சம் பேராவது நம்பூதிரிமார்களில் இருந்து இந்த 2இல் ஏதோ ஒரு பிரிவில் வந்திருப்பார்கள் என்று நினைக்க இடம் இருக்கிறது. ஆச்சாரியாளின் மனாவும் அப்படி தமிழ் தேசத்திலிருந்து போனதாகவே இருக்கக்கூடும் என்று நான் பண்ணியுள்ள ரிசர்ச் அப்புறம் சொல்கிறேன். ஒரு கேள்வி வரலாம். கன்னட தெலுங்கு பிராமணர்களே நம்பூதிரிகளில் பெரும்பாலோர், அது தவிர ஏதோ அரபிக்கடல் தீவுகளில் ஆதிவாசிகளின் பாஷைகளை பேசி வந்த செம்படவர்கள்தான் மலையாளத்தில் குடியேறியவர்கள் என்றால், அங்கே உள்ள மலையாள பாஷை எப்படி பாதி தமிழ் பாதி சம்ஸ்கிருதம் கலந்ததாக இருக்கிறது என்று கேட்கலாம். மலையாள பாஷை 1000-1200 வருஷம் முந்தி தோன்றியதுதான். அதற்கு முன்னால் அங்கே தமிழேதான் இருந்தது என்று தெரிந்தவர்களும் அதெப்படி தமிழே அங்கே இருந்திருக்க முடியும் என்று கேட்கலாம். சொல்கிறேன். பிராமணர்களையும் செம்படவர்களையும் மட்டும் கொண்டதாக எங்கேயாவது ஒரு ஜனசமூகம் ஜீவிக்க முடியுமா? தேசத்தை கட்டிக்கொண்டு தேசத்தை கட்டி ஆண்டு பாதுகாக்க ராஜா, சைன்யம், விவசாயம் மற்றும் பலவிதமான உடலுழைப்பு செய்பவர்கள், வியாபாரம் நடத்துபவர்கள் ஆகியவர்கள் இல்லாமல் எப்படி சமுதாய வாழ்வு ஏற்பட முடியும்? இந்த காரியங்களை செய்ய மலையாளத்துக்கு போய் சேர்ந்தவர்கள் யாரென்றால் தமிழ் ஜனங்கள்தான். மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அந்த பக்கம் மலையாள தேசம் என்றால் இந்த பக்கம் பெரும்பாலும் தமிழ்நாடு தானே. அதோடு அந்த காலத்திலேயே தமிழர்கள் உன்னதமான நாகரீகம் பெற்றவர்களாகவும் வீர சாகசம் உள்ளவர்களாகவும் வாணிபம் முதலியவற்றில் திறமை மிக்கவர்களாகவும் இருந்தார்கள். நான் தமிழ்நாட்டு சுகஜீவிகள் என்று சொன்னது, ஸ்ரீசரணர் சிரித்துவிட்டு தொடர்கிறார், பருப்பு தின்னி பார்ப்பானைத்தான். மற்றவர்கள் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல உழைப்பாளிகளாகவும் திடசாலிகளாகவும் இருந்தவர்களே. அதனால் பிராமணர் அல்லாதாரில் தமிழர்கள்தான் மலையாள நாட்டில் குடியேறியவர்கள். பொருளாதார ரீதியில் நல்ல விலை போவதாகவும் ஏற்றுமதிகள் செய்து நன்றாக கொழிக்க வைப்பதாகவும் உள்ள மிளகு, ஏலக்காய், தேக்கு, கொப்பரை முதலிய யதேஷ்டமாக கிடைக்கும் தேசம் மலையாளம். அந்நிய பதார்த்தம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நீண்ட சமுத்திர கரையிலும் தடுக்கி விழுந்தால் வரும் கழிகளிலும் சமிருத்தியாக ஜலபுஷ்பம் என்று சொல்லக்கூடிய மத்ஸ்யம் கிடைக்கும். இப்படி இருந்தால் உழைப்பாளிகளாகவும் சாகச குணம் உள்ளவர்களாகவும் உள்ள ஜனங்கள் வந்து குடியேறுவார்கள் தானே. அப்படித்தான் ஏற்பட்டது. நிறைய தமிழ் மக்கள் கேரளத்தில் குடியேறினார்கள். இப்படி எல்லா ஜாதியாரும் குடியேறிய பிறகு மலையாளத்தின் இயற்கை வளத்தினால் சுபிக்ஷமான வாழ்க்கை ஏற்பட்டு அது நாகரீக சமுதாயமாக உருவாக ஆரம்பித்தது. வைதிக வழிகளை பின்பற்றிய தமிழ் மன்னர்களான சேரர்கள் அந்த பிரதேசத்தில் ஆட்சி நடத்தி நன்றாக நாகரீக அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். பெரும்பாலான மக்கள் தமிழர்களாக இருந்ததால் தமிழே அங்கேயும் பாஷையாக இருந்தது. ஆந்திர கர்நாடக நம்பூதிரிகளும் பொது ஜன தொடர்பினால் தமிழே கற்றுக்கொண்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள்.
சரித்திர காலம் என்று சொல்லப்படுவதற்கு முற்பட்டே இதெல்லாம் நடந்திருக்க வேண்டும். அப்பொழுதே பொருளாதார காரணத்திற்காக மற்ற ஜாதியினர் அங்கே போனார்கள் என்றால், பிராமணர்களும் தெய்வ சம்பந்தமான காரணங்களுக்காகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கலாம். அதென்ன தெய்வ சம்பந்தம் என்றால், அந்த தேசத்திலும் அநேக திவ்ய லீலைகள் நடந்து, அப்படி நடந்த இடங்கள் பெரிய க்ஷேத்திரங்களாக ஆயின. பரசுராமரே இப்படி பல க்ஷேத்திரங்களை தோற்றுவித்தார். பழைய பூப்பிரதேசம் வேண்டாம் என்று தமக்காக பரசுராமர் சிருஷ்டித்து கொண்ட இந்த புதிய பூப்பிரதேசத்தில் தாமே குடியேற்றியவர்களை தவிர வேறு யாரும் பழைய தேசத்திலிருந்து வரவேண்டாம் என்று அவர் தடை செய்திருந்தார். ஆனாலும் காலக்கிரமத்தில் அந்த தடை எடுபட்டு போய், அதாவது பிற்பாடு பரசுராமர் எல்லோர் கண்ணுக்கும் தென்படாமல் ஏகாந்தமாக போய்விட்ட பிறகு, க்ஷேத்ராடனத்துக்காகவும் மெயின்லேண்டிலிருந்து சில பிராமணர்கள் அங்கே போய் அப்படியே செட்டில் ஆகவும் செய்திருக்கலாம். சரித்திர காலத்தின் ஆரம்ப கட்டமாக வெள்ளைக்காரர்கள் சொல்வது அசோகருடைய காலத்தை. அந்த அசோகரின் சாசனங்களிலேயே அவர் யுத்த திக்விஜயமாக இல்லாமல் தர்ம திக்விஜயமாக தம்முடைய கொள்கைகளை பரப்பிய பிரதேசங்களில் கேரளமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாகரீக சமுதாய வாழ்க்கை அப்பொழுதே அங்கே நிச்சயமாக இருந்ததற்கு இது அத்தாட்சி. அது தமிழ் சேர ராஜ்யமாகவும் அதன் பாஷை தமிழாகவுமே இருந்தது. சிலப்பதிகாரம் பாடினவரே அந்த தேசத்தவர்தான். தெய்வத்தமிழ் என்றே சொல்லும்படியான நல்ல தமிழில் திருமுறையும் பிரபந்தமும் பாடிய சேரமான் பெருமாள் நாயனாரும் குலசேகர பெருமாளும் மலையாள ராஜாக்கள்தான். ஆகவே நம்முடைய ஆச்சாரியாலும் தமிழ்தான் பேசியிருப்பார். அப்பொழுது பிராமணர்களில் படிப்பாளிகள், அதாவது எல்லா பிராமண புருஷர்களுமே அப்படித்தான் இருந்திருப்பார்கள். படிக்காத அத்தியனம் செய்யாத பிராமணன் இருந்திருக்கவே மாட்டான். அவர்கள் தங்களுக்குள் சம்ஸ்கிருதத்தில் பேசிக்கொள்வதாகவும் மற்றவர்களிடம் தமிழில் பேசுவதாகவும் இருந்திருக்கும். ஆச்சாரியால் அவதாரம் செய்து சனாதன தர்ம புனருத்தாரணம் பண்ணினாலும் அப்புறம் போக போக மறுபடி சீரழிவு ஏற்படத்தான் செய்தது. அந்த போக்கிலே பரசுராமர் மாற்றிக் கொடுத்த ஆச்சாரங்களில் சிலதை சாதகமாக்கி கொண்டு நம்பூதிரிகளில் தலைப்பிள்ளைகளாக இருப்பவர்களை தவிர மற்றவர்கள் இதர ஜாதியினரோடு கலந்து வாழ்வதற்கு வழி உண்டாக்கி கொண்டார்கள். அப்படி உறவு ஏற்பட்ட பொழுது நம்பூதிரிகள் ஸ்பெஷலைஸ் செய்திருந்த சம்ஸ்கிருதத்துக்கும் மற்றவர்களின் தமிழுக்கும் உறவு கெட்டிப்பட்டது. அந்த உறவிலேயே மலையாளம் என்பது தனி பாஷையாக பிறந்திருக்கலாம். பிராமணர் இதரரோடு உறவு ஏற்படுத்தி கொண்ட சில அசாஸ்திரியமாக பல நேர்ந்தாலும் எப்பொழுதும் நல்லதும் கெட்டதும் கலந்தே வருவதில் இதில் சில நல்லதும் ஏற்பட்டது. பிராமண சம்பந்தத்தால் அங்கே சகல ஜாதியாருமே நல்ல படிப்பறிவும் குறிப்பாக சம்ஸ்கிருத அபிமானமும் பெற்றவர்களானார்கள். எல்லோருமே சுச்சி ருச்சியாக ஸ்நானம் செய்து சுத்த வஸ்திரம் உடுத்திக் கொள்வது, ஆச்சாரத்தோடு ஆலய தரிசனம் செய்வது ஆகிய நல்ல வழக்கங்களும் ஏற்பட்டன. அதாவது பிராமணர் அல்லாதார் படிப்பறிவில்லாதவர், சுத்தமில்லாதவர் என்று மட்டம் தட்டுவதாக அர்த்தமில்லை. அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள தொழில்களை முன்னிட்டு குறிப்பாக பாட்டாளி மக்களாக இருப்பவர்கள் ரொம்பவும் சுத்தம் பார்க்க முடியாமலாகி அதுவே பழகி போய்விடுகிறது. அவர்கள் பல வருஷங்கள் படிக்கவும் முடிவதில்லை. சமூக வாழ்க்கைக்கு அவர்கள் தங்கள் பணிகள் நிரம்ப உபகாரம் பண்ணுவதால் அவர்களுக்கு சாஸ்திரங்களிலும் சௌச்ச விதிகளை, அதாவது சுத்த ஆச்சார விதிகளை இலக்கியே கொடுத்திருக்கிறது. கட்டாய வித்யாபியாசமும் விதிக்கவில்லை. இப்படி இருந்தும் மலையாளத்தில் இந்த அம்சங்களில் அவர்கள் நன்றாக முன்னேறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு பிராமண இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாயிருக்கலாம் என்றுதான் சொன்னது. என்னதான் மெயின்லேண்டோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் இன்று போல் போக்குவரவு சாதனங்கள் இல்லாத அந்த காலத்தில் பெரிய மலை தொடருக்கு மறுபக்கம் இருந்த மலையாள தேசம் ஓரளவு தனித்தேதான் இருந்தது. ஆச்சாரியாள் காலத்தில் இப்படி தனித்து இருந்ததால்தான் அங்கே மெயின்லேண்டில் ஏற்பட்டிருந்த குளறுபடிகளின் பாதிப்பு அதிகம் இல்லாமல் அது கூடியவரை வைதீகமாக இருந்தது. அவதாரமும் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது. பிறகு மலையாள பாஷை ஏற்பட்ட அப்புறமும் சமீப நூற்றாண்டுகள் வரை கூட அப்படித்தான் மலையாள நாடு ஒதுங்கித்தான் இருந்தது. அதனால் தங்களுக்கென்று ஒரு பாஷை ஏற்பட ஆரம்பித்ததும் அதில் ஒரு பிரைடுடன், அதாவது பெருமிதத்துடன் சகல ஜனங்களும் அதையே தாய்மொழியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். மலையாள கதை இத்தனை சொன்னதால் இன்னும் கொஞ்சமும் சொல்லிவிடுகிறேன். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.